நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1082வது பக்கம், 1082 வாசிக்கலாமா? வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில வெறுமை என்கிற தலைப்பின் கீழே நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். தீர்க்கதரிசி யூதா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வெறுமையாக்குகிறவர்கள் உங்களை வெறுமையாக்கினாலும் அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினார்கள். அவர்களுக்கு பேரே வெறுமையாக்குகிறவர்கள், இல்லாமல் போக பண்ணுகிறவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஜனம் பெற்றிருந்த எல்லா நன்மைகளையும் இழக்க வைத்தார்கள், வெறுமையாக்கினார்கள். ஓசியாவில் வாசிக்கிறோம், எப்ராயிமின் மகிமை பறவையை போல பறந்து போகும் என்று வாசிக்கிறோம். மகிமை பறந்து போயிற்று, கிருபைகள் பறந்து போயிற்று, கர்த்தரோடு உறவுகள் பறந்து போயிற்று, எல்லா நன்மைகளும் இழந்தார்கள். திராட்சை கொடிகள், அத்திமரங்கள், விளைச்சல்கள், எல்லா நன்மை இழந்து வெறுமையாக்கப்பட்டவர்களாய் நின்றார்கள். அப்படி வெறுமையாக்கப்பட்டவர்களாய் நின்றவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேல் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இந்த பகல் வேளையிலே நாம் சந்திக்கிற சில வெறுமையிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரணும். நாம் சந்திக்கிற சில வெறுமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கணும். தனிப்பட்ட வாழ்வில் வெறுமையை சந்திக்கிறோம், குடும்ப வாழ்வில் வெறுமையை சந்திக்கிறோம், பல நேரங்களில் சமுதாயத்தின் நடுவில் வெறுமையை சந்திக்கிறோம். எல்லாம் இருந்தும் வெறுமையாக்கப்பட்ட அனுபவங்கள். பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் ஏதோ ரீதியில வெறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வீதியில இருதயம் ரொம்ப எம்டியா இருக்குது, ஒரு நன்மையும் காணாதது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையிலே அந்த வெறுமையின் அனுபவங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. அந்த வெறுமையான இடத்துல கர்த்தர் ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பாராக. அந்த வெறுமையான இடத்துல ஒரு விளக்கு தண்டை கர்த்தர் தூக்கி வைப்பாராக. எங்கெல்லாம் வெறுமை இருந்துச்சோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை ஜனங்கள் நடுவில் செய்தார். இந்த கால வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம். நான் ஜெபம் பண்றேன், நான் வெறுமையா இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், வெறுமையா இருக்கிறேன், என்னால ஒரு தனிமையின் உணர்வை விட்டு வெளியே வர முடியல என்று எண்ணலாம். இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட வெறுமையிலிருந்து நம்மை தப்புவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். வெறுமையின் அனுபவங்களை மாற்ற கர்த்தர் வல்லவர். இன்னைக்கு சபைகள், அநேக சபைகள் வெறுமையாக்கப்படுகிறது. ஆராதனை இருக்கிறது, கூட்டம் இருக்கிறது, பெரிய திரள் ஜனங்கள் வருகிறார்கள், ஆனால் இருதயங்களோ வெறுமையாக்கப்பட்ட அனுபவங்கள். ஜனங்கள் விடுதலைக்காய் தேடி திரிகிறார்கள், அற்புதத்துக்காய் தேடி திரிகிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று ஜனங்கள் தேடி திரிகிற ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம். இந்த காலத்தில் நம்முடைய இருதயங்கள் வெறுமையாக்கப்பட்ட அந்த அனுபவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். 4 காரியம் இருக்கிறது. கர்த்தர் உதவி செய்வாராக. வெறுமை இருக்கிறது என்கிறதுக்கு அடையாளங்கள். என் வாழ்க்கையில நான் வெறுமைக்குள்ளதான் இருக்கிறேன், என் வீடு ரொம்ப வெறுமையை சந்திக்கிறது என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது.
அதுல முதல் அடையாளம், வெறுமை எங்க இருக்குதோ அங்க இருள் இருக்கும். வெறுமை எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்கும்? இருள் இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதும். எங்க வெறுமை இருக்குதோ அங்க இருள் இருக்கிறார். எங்க வெறுமை வாசம் பண்ணுகிறதோ, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க, அங்க ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்த இடத்துல இருள் வாசம் பண்ணினது. நம்முடைய இருதயம் வெறுமையா இருக்குமானால் அங்க இருள் வாசம் பண்ணும். குடும்பம் வெறுமையா இருக்குமானால் இருள் வாசம் பண்ணும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இருள் இருக்குன்னா கண்டிப்பா அங்க வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்துக்கான வழி இல்லை. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கிறது. நான் ஒரு 3 காரியம் சொல்லட்டுமா? இருள் வீட்டுக்குள்ள இருக்கிறது என்பதற்கான ஒரு 3 அடையாளங்கள். என் வீட்டுக்குள்ள இருள் இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஒரு 3 அடையாளம் இருக்கிறது. நம்பர் 1, இருள் இருக்கும் இடத்துல ராத்திரியில நோய் வரும். ராத்திரியில நோய் வரும். ஒரு வீட்டுக்குள்ள இருள் உலாவுது, ஒருத்தர் வாழ்க்கையில இருள் இருக்குது அப்படின்னா அவன் வீட்டுக்குள்ள கொள்ளை நோய் உண்டாகும். 91வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்ப இருள் இருக்கு என்பதற்கு அடையாளம் இரவுகளில் உண்டாகிற வியாதிகள், ராத்திரி உண்டாகிற பிரச்சனைகள், ராத்திரி எழும்பி ஓடுகிற போராட்டங்கள். இந்த போராட்டங்கள்லாம் வரும்போது புரியணும், வீட்டுக்குள்ள இருளின் ஆதிக்கங்கள் என்ன செய்கிறது? நடமாடுகிறது. நடமாடுகிறது. 1. 2வது, இருள் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் கல்லறையின் வாழ்க்கை வாழ்வோம். கல்லறையின் வாழ்க்கை, செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். உயிரோடு தான் இருப்போம், நல்ல பிரயாசப்படுவோம், ஆனா ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆராதனை இருக்காது, வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்காது, எப்ப பார்த்தாலும் ஒரு வீடு போல வீடு இருக்கும். இது இருள் இருப்பதற்கான 2வது அடையாளங்கள். 143ஆம் சங்கீதம் 3வது வசனம். 143ஆம் சங்கீதம் 3வது வசனம். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அப்படின்னா வெகு காலத்துக்கு முன்ன செத்தவனை போல சத்துரு என்னை இருளில் தள்ளுகிறான் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ இருளின் அனுபவம் என்பது கல்லறையின் வாழ்க்கை. வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கல்லறை நாறுவது போல வாழ்க்கை நாறிக்கொண்டே இருக்கும், குடும்பம் நாறிக்கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் துர்வாசனை, எப்ப பார்த்தாலும் துர்க்கிரியைகள், வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தைகள், வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அசுத்த வார்த்தைகள், இப்படிப்பட்டவைகள் வீட்டுக்குள்ள வெளிப்பட வெளிப்பட புரியணும், வீடு இருளுக்குள் இருக்கிறது. 2. 3வது, இருள் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இருள் நோக்கத்தை அளிக்கும் அல்லது தரிசனத்தை அளிக்கும். இருள் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நோக்கம் மறக்கடிக்கப்படும், தரிசனம் மறக்கடிக்கப்படும். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். சொல்லுங்க, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியான். நோக்கத்தை அறியான். எங்க போறோன்னு தெரியாது, தரிசனம் என்னன்னு தெரியாது, திட்டங்கள் என்னன்னு தெரியாது, வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியாது. அப்ப இருளின் அனுபவங்கள் என்பது தரிசனத்தை மறக்க வைக்கிறது, வாக்குத்தத்தங்களை மறக்க வைக்கிறது, நோக்கம் இல்லாமல் வாழ வைக்கிறது. ஏதோ வாழ்றேன், ஏதோ போகிறேன், போகிறது போல போகட்டும் என்று சொல்றோம் அல்லவா, இதற்கு பெயர் தான் இருளின் அனுபவங்கள். அப்ப நல்ல கவனிங்க, வெறுமை இருக்கும் இடத்தில் இருள் இருக்கிறது. இருளை கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 வழியில
வழியில கண்டுபிடிக்கலாம். இருள் இருக்கும் இடத்துல நோய்கள் நடமாடுகிறது. இருள் இருக்கும் இடம் கல்லறைய போல் இருக்கும். இருள் இருக்கிற இடம் நோக்கத்தை அளிக்கும். நோக்கமில்லாத வாழ்க்கையை போல் இருக்கும். இந்த அனுபவங்களில் நாம் நிற்போமாகில் நாம் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டியது, என் வெறுமையை மாற்றும் ஆண்டவரே, என் வெறுமையை மாற்றும் ஆண்டவரே. இந்த நிலையில் வாழுகிற ஒருவன் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டியது, என் வெறுமையை மாற்றணும். ஏனென்றால் எனக்கு நோக்கம் தெரியல, நோக்கம் தெரியாம வாழ்றேன், கல்லறையின் ஜீவியம் செய்கிறேன், என் வீட்டுக்குள்ள ஒரு செத்த நிலையில வாழ்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நோய்கள், எப்ப பார்த்தாலும் வியாதிகள், ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த அனுபவங்களை பார்க்கும் போது நாம் ஜெபிக்கணும், என் வெறுமைகளை கர்த்தர் மாற்றணும். அதனாலதான் நாகூம்ல சொல்றாரு, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்கள் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அப்ப இருளில் இருக்கிறவன் மகிமையை பார்ப்பானாகில் அவனுடைய இருள் மாற்றப்படும். இருளில் இருக்கிறவன் வெளிச்சத்தை பார்ப்பானாகில் இருள் மாற்றப்படும். அதனாலதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இருள் இருக்கும் இடத்துல யார் அசைவாடணும் தெரியுமா? ஆவியானவர் அசைவாடணும். ஏன்? வெறுமையை மாற்ற அவரால் தான் முடியும். வெறுமைகளை உடைத்தெறிய அவரால் மட்டுமே ஆகும். அவரால் அன்றி வேற ஒருவரால் வெறுமையை மாற்ற முடியாது. வெறுமையை மாற்ற முடியாது. கல்லறையின் அனுபவத்தை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். நோக்கத்தை இழந்து நிற்கிற நம்முடைய ஜீவியத்தை நோக்கத்துக்குள் கொண்டு வர அவரால் மட்டுமே முடியும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இவைகளுக்கெல்லாம் நம்மை தப்புவிக்க ஆவியானவரால் மட்டுமே முடியும். அப்போ ஆவியானவரை அசைவாட நாம் இடம் கொடுப்போமாகில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இருளின் அதிகாரங்களை உடைத்தறிந்து நம்மை ஜெயமாய் நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அப்ப வெறுமை இருக்கும் இடத்தில் இருள் இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, வெறுமை எங்க இருக்குதோ அங்க தேவனை குறித்த அறிவில்லாமை இருக்கும். தேவனை குறித்த அறிவில்லாமை கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்து, அது 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அதை கர்த்தர் சரிப்படுத்தினார். இப்ப எரேமியாட்ட கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் பார்க்கிறேன் பா, வெறுமையா இருக்குது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இல்லையா? பூமியை பார்த்தேன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது, வானத்தை பார்த்தேன் ஒளி இல்லாமல் இருக்கிறது. ஏன் வெறுமையா இருக்கிறது? 22ஆம் வசனம், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். யார அறியல? ஆண்டவரை அறிகிற அறிவில்லாததுனால இங்க வெறுமை இருக்கிறார். இப்படி சொல்றேன், வெறுமை எங்க இருக்குதோ அங்க கர்த்தரை அறிகிற அறிவு அளிக்கப்படுகிறது. வெறுமை இருக்கும் இடத்துல கர்த்தரை அறிய முடியாது. வெறுமை இருக்கும் இடத்துல ஆண்டவரை குறித்த சிந்தையோ, ஆண்டவரை குறித்த அறிவோ, ஆண்டவரை குறித்த இயக்கங்களோ உருவாகாது. அளிக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அப்ப தகன பலியை பார்க்கிலும் கர்த்தர் எதை விரும்புகிறாரா? தேவனை அறிகிற அறிவை. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போ ஜனங்களுக்கு எதை குறித்து அறிவு இருந்துச்சு தெரியுமா? பலிகளை குறித்து அறிவு இருந்துச்சு. பாவம் செஞ்சா ஒரு பலி செலுத்தலாம்,
தவறு செஞ்சா சர்வாங்க தகன பலி செலுத்தலாம், ஒரு சமாதான பலி செலுத்தலாம், போஜன பலி செலுத்தலாம். பலி செலுத்தியாச்சுன்னா கர்த்தர் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற அறிவு நல்லா இருந்துச்சு. ஆனா நான் பாவம் செய்கிறது ஆண்டவரை காயப்படுத்தும் என்கிற அறிவு இல்ல. நான் பாவம் செய்கிறது என் வீட்டுக்குள்ள வியாதியை கொண்டு வரும் என்கிற அறிவு இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பலி செலுத்த போறோம் அவ்வளவுதானே, ஒரு தப்பு பண்ணிட்டு கர்த்தருக்கு தான் காணிக்கை கொடுத்தா சரியாயிரும், ஒரு இதை தப்பு பண்ணாலும் ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுட்டா சரியாயிரும், இப்படி ஜனம் நினைச்சதை தவிர நான் செய்கிற தவறுகள் ஆண்டவரை பாதிக்கும் என்பதை அவர்கள் என்ன செய்யல, அறியல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே பழகிட்டோம் நம்ம இல்லையா? ஒரு பொருத்தனை பண்றோம், ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும் அப்படின்னு, அப்படி செஞ்சிட்டா கர்த்தர் மறந்துடுவார் நினைக்கிறோம், அப்படி செஞ்சிட்டா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லையே. தகன பலியை குறித்த அறிவு இருக்குது, இந்த பலி செலுத்தினா கர்த்தர் மன்னிப்பாருங்கிற அறிவு இருக்குது இல்லையா? இவ்வளவு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற அறிவு இருக்கிறது. இந்த காரியத்துல கொஞ்சம் சபையில நம்ம முன்ன நின்னுட்டோம்னா, ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து ஒரு வேலையில நின்னுட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார், அந்த அறிவு இருக்குது நமக்கு. ஆனா என்ன மன்னி ஆண்டவரே, நான் செய்கிறது தவறு, இதுவுமே காயப்படுத்தும், இந்த தவறு நிமித்தம் நான் ஆண்டவரை விட்டு விலகுறேன் அப்படிங்கிற அறிவு இல்ல. ஏன்? அங்க வெறுமை இருக்குது. வெறுமை இருக்கிறதுனால கர்த்தரை அறிகிற அறிவு வரமாட்டேங்குது. கர்த்தர் சொல்றாரு, எப்ப நான் பலிய அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை எதிர்பார்க்கிறேன். இதை தாவீது நன்றாய் புரிந்து வைத்திருந்தார். 51ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவே, தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. பாவம் செஞ்சவன்ட்ட கர்த்தர் உணர்த்துறார், நீ பாவம் செஞ்சிட்டேன்னு. அவன் போய் என்ன சொல்லி ஜெபம் பண்றான், பலி மட்டும் செலுத்த எனக்கு வாய்ப்பு இருந்தா ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தி இந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணத்தை என்ன செய்ய முடியும், தாவீதால தேட முடியும். ஆனா தாவீது தேவனை அறிந்தவன், அதனால சொல்றான், ஆண்டவருக்கு பலி பிரியமில்லை. பலிகளை பார்க்கிலும் அவர் விரும்பல. 17ஆம் வசனம், தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார். அதுதாங்க தேவனை அறிகிற அறிவு. தேவனை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவர்கிட்ட இரக்கத்தை பெறணும்னா உள்ளம் உடையாம நடக்காது, உள்ளம் உடையாம இருதயத்தில் மனம் திரும்புதல் வராம அவரிடத்தில் இரக்கம் கிடைக்காது என்பதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். இதுக்கு பேர் தாங்க கர்த்தரை அறிகிற அறிவு. அப்ப தேவனை அறிகிற அறிவு என்பது பலி அல்ல. ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டா, 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டா இந்த காரியம் நடந்துரும், அதல்ல தெய்வத்தை குறித்த அறிவு. தெய்வத்தை குறித்த அறிவு என்பது அவருக்கு ஏற்கும் பலிகள், அவர் விரும்புவது என் வாழ்க்கைய, அதுதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அப்போ இதுதான் அவரை அறிகிற அறிவு. இந்த கால வேளையில நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு வேணும். அறிவு இல்லைன்னா வீட்டுக்குள்ள வெறுமை உலாவோ, அறிவு இல்லைன்னா வீட்டுக்குள்ள வெறுமையின் அனுபவங்கள் பெருகி இருக்கும். அறிவில்லைன்னா வீட்டுக்குள்ள எப்போதுமே இருள் மூடியே இருக்கும். சொல்ல, பூமியை பார்த்தேன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, வானத்தை பார்க்க ஒளி இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா தான் இருந்துச்சு, நல்ல சூரியன், நல்ல சந்திரன், நல்ல நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்க அநேக காரியம் இருந்தது. இப்ப எல்லாம் இருளாய் கிடக்குது. ஏன்? அவனுக்கு ஆண்டவரை குறித்த அறிவில்லாததனால. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லைன்னா அபிஷேகம் பெற்றும் பிரயோஜனம் இல்லை, கிருபைகளை பெற்றும் பிரயோஜனம் இல்லை, தெய்வ நாமத்தை அறிந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? ஆண்டவரை அறிகிற அறிவில்லாததனால. இந்த கால வேளையில ஆண்டவரை அறிகிற அறிவு ரொம்ப அவசியம். 1-2 வசனங்களை நான் காண்பித்து தருகிறேன். தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம் என்பதை வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும்
சமாதானமும் பெருக கடவுது. தேவனை அறிகிற அறிவு எங்க இருக்குதோ அங்க எது பெருகுமா? கிருபையும் சமாதானம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்ப தேவனை அறிகிற அறிவு இருக்கிற இடத்துல கிருபை சமாதானம். அறிவு இல்லைன்னா கிருபை இல்லை, சமாதானம் இல்லை. அப்ப சமாதானமும் கிருபையும் எப்ப பெருகு தெரியுமா? அவரை அறிகிற அறிவு வரும்போ. நிறைய பேர் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஆண்டவரை குறித்த அறிவு கிடையாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஓடி ஓடி சபைக்கு ஓடுவாங்க, ஆனா தெய்வத்தை குறித்த என்ன கிடையாது? அறிவு இல்லை. அதனால அவனால ஒரு சமாதானம் வராது. அவன் இருக்கிற இடத்துல சமாதானமே வராது. அவன் இருக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு கலக்கம் இருக்கும், எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கும். அப்போ சமாதானம் வரணும்னா யாரை குறித்து அறிவு இருக்கணும்? பேசுங்க, யாரை குறித்து அறிவு இருக்கணும்? தெய்வத்தை குறித்து அறிவு இருக்கணும். தெய்வத்தை குறித்து அறிவு. அவர் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவினால்தான் சமாதானமும் கிருபையும் உண்டாகுது. 3வது வசனத்தை பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவு. என் ஆண்டவர் அழைச்சாரு, பாவத்தில் கடந்து என்னை தெரிந்து கொண்டாரு, அக்கிரமத்திலிருந்து என்னை அழைத்தாரு, அபிஷேகித்தாரு, வேறு பிரித்தாரு, என் குடும்பத்தின் நடுவே என்னை ரட்சித்து உயர்த்தினாரு. அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ள ஒரு வல்லமையை உண்டாக்குமா? அவரை அறிய அது ஒரு வல்லமையாய் மாறும். அந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் நமக்கு போதிக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னை அழைத்தவரை அறிகிற அறிவு. நான் எப்படி சொல்றேன்? என்னை ஊழியக்காரனை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் இந்த நிலையில என்னை அழைச்சார். என்னை ஆண்டவர் தான் அழைச்சார், அவர் தான் தெரிந்தெடுத்தாருங்கிற உறுதி எனக்குள்ள ஆழமா இருந்து அதை நான் அறிக்கையிட்டா அது ஒரு வல்லமையா எனக்குள்ள உருவாகுது. அந்த வல்லமை இந்த ஜீவனுக்கும், இந்த பூமியில நான் வாழக்கூடிய இந்த ஜீவனுக்கும், ஆண்டவருக்கு முன்ன இருக்கிற தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அது எனக்கு போதிக்கும். அது போதிக்கும். அழைத்தவரை அறிகிற அறிவு. சொல்லுங்க, அழைத்தவரை பேசுங்க. அழைத்தவரை அறிகிற அறிவு. அது என்ன சொல்லி தரும்? நீ கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக நிற்கணும், வைராக்கியமா இருக்கணும், விட்டு கொடுத்து போ, அன்பாயிரு, மன்னிச்சிரு. இதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குதுன்னா எனக்குள் இருக்கிற வல்லமை. இந்த வல்லமை மேலிருந்து ஊட்டப்பட்டது அல்ல, நான் அவரை அறிய 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 எனக்குள் உருவான வல்லமை. புரியுதா? அப்ப வல்லமை எனக்குள்ள உருவாகும் போ, வல்லமை இந்த ஜீவனுக்கு தேவையானதை எனக்கு தருகிறது. இந்த ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும் எனக்கு சந்திக்கிறது. இந்த ஜீவியத்துக்கு தேவையான யாவற்றையும் அது பார்த்து கொள்ளுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பக்தியை எனக்குள் உருவாக்குது. அவன் தேவ பக்தி என்பது ஒருவன் சொல்லி வருவதல்ல, பிரசங்கித்து வருவதல்ல, அவரை அறிகிற அறிவுக்குள் வருவது. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் மேல ஒரு பக்தி வரணும்னா அவரை அறிகிற அறிவு வேணும். அது இல்லாமல் ஆண்டவர் மேல பக்தி வராது. இப்படி சொல்றேனே, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள்? அவர்களுக்குள் இருந்த வல்லமை அவரை அறிய வைத்திருந்தது. அவரை அறிந்திருந்ததுனால அவங்களுக்கு தெரியும், நான் வணங்குவது ஆண்டவரை வேதனைப்படுத்தும், நான் இப்ப விழுந்து வணங்கினா அது கர்த்தரை காயப்படுத்தும். அப்ப கர்த்தரை காயப்படுத்துற எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் எப்படி உருவாச்சு? அவங்களுக்குள் இருந்த வல்லமை. அப்போ அவங்களுக்குள் இருந்த வல்லமை என்ன சொல்லி கொடுத்துச்சு? நீ தேவ பக்தியா இருக்கணும், இந்த ஜீவனை கண்டு பயப்படாத, மரணத்தை கண்டு பயப்படாத, பிரச்சனை கண்டு பயப்படாத, கர்த்தருக்கா வாழு, கர்த்தருக்கா நில்லு. அது சொல்லிச்சு. இவங்க நின்னாங்க, கர்த்தர் கிரியை செய்தார். இதுக்கு பேர் தான் தேவனை அறிகிற. சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்து ஊற்றுவாப்பாலாம் நடக்காது கதை. அவரை அறியாம ஊற்றுனா ஒண்ணு என்ன செய்யாது. அவரை அறியணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிந்தை என்ன? பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
7வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினே. 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். என்ன சொல்றான்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை குறித்து பேசுறார். எப்பா, நான் இஸ்ரவேலில் பிறந்தவன், எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன், 7வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ரொம்ப முக்கியம், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி அப்படின்னா 5 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் படிச்சவர். 5 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் யூதர்கள் 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் ஸ்கூல் படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல நியாயப்பிரமாணங்கள், வசனங்கள், இதெல்லாம் நான் சொல்றது இந்த காலத்தில் அல்ல, அப்போ பவுலின் காலங்கள்ல, அந்த காலங்கள்ல 15 வயசு வரைக்கும் அவங்க நியாயப்பிரமாணத்தை படிப்பார்கள். நியாயப்பிரமாணம்னா என்ன, அது எதற்காக கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய வேலை என்ன செய்யும், தீர்க்க தரிசனங்கள் என்ன, எந்தெந்த ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள், இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்வார்கள். 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ரபி என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க. 30 வயசு வரைக்கும் அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அவருக்கு கீழே இருந்தா 30 வயசுல இவங்களை ஆர்டினேஷன் பண்ணுவாங்க, இவங்களை ரபி என்று. அப்படி ரபி என்று அழைக்கப்பட ஆர்டினேஷன் பண்ணவங்களை பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஏன்னா இவங்கெல்லாம் வசனத்தை போதிக்கிறவர்கள், வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவார்கள். இவங்க பிரசங்கிப்பாங்க, வசனங்களை பேசுவாங்க, வசனங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ 5 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் கற்று தேர்ந்தவர். கிட்டத்தட்ட 25 வருஷம் படிச்சிருக்கிறார். எத்தனை வருஷம் படிச்சிருக்கிறார் சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பரிசேயன் அப்படிங்கிற வார்த்தையை வாங்குறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு பவுலுக்கு. அவ்வளவு படிச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியம், 6ஆம் வசனம் சொல்லுது, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். வேதத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி என கை நீட்டி குற்றம் சாட்ட ஒருவனாலும் முடியாது, குற்றம் சாட்டப்படாதவன். அதற்கு மேல ஒரு படிப்பை சொல்றேன், இவன் கமாலியல் என்ற மிகப்பெரிய ஊழியக்காரனு கீழே கட்டு தேர்ந்தவன். கமாலியலுக்கு கீழே அந்த கட்டு தேர்ந்தவன். சிலர் சொல்றாங்க, அந்த காலத்திலேயே வேதத்தின் பயங்கரமான ஆழங்களை கற்றுக்கொண்டவர் பவுல் என்று. பல மொழிகள் தெரியும், நல்ல எழுத்தாளர், நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய புஸ்தகங்கள் தெரியும், நிறைய அறிவை வளர்த்தவர். சொந்தமாய் கப்பல் இருக்கிறது, சொந்த தீவு இருக்கிறது, பெரிய பணக்கார குடும்பம். சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வசனத்துக்கு பின்னாடி இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு. 25 வருஷம் உழைப்பு இருக்குது. 25 வருஷமாய் குற்றம் சாட்டப்படாதவன் ஒருவனை கை நீட்டி பவுல் இந்த விஷயத்துல குற்றம் உள்ளவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அன்னைக்கு இருந்த சனகரிப் என்கிற சங்கத்துல முக்கியமான அங்கத்தினர் இவன். கமாலியலின் பாதத்தில் கற்று தேர்ந்தவன், அதை தாண்டி நிறைய படிச்சவன், பெரிய படிப்பாளி, அதற்கு மேல சொத்து சுகம் ஆஸ்திகள். அவர் சொல்றார், ஏய், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக தூக்கி தூர போட்டது எதற்காக தெரியுமா? அவரை அறிவதற்காக. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஏன் நான் இவ்வளவு படித்திருந்தும் இது என்னை ரட்சிக்கவில்லை, இவ்வளவு படித்திருந்தது என் ஆத்துமாவை மீட்டெடுக்கவில்லை, ஆனால் என்னை மீட்டெடுத்தது, என்னை ரட்சித்தது, என்னை அபிஷேகித்தது, அகால பிறவி போல் இருந்த என்னையும் அப்போஸ்தலனாய் மாற்றி இவ்வளவு பெரிய ஊழியத்தை என் கையில் தந்தது என் படிப்பல்ல, எனக்காய் ரத்தம் சிந்தின இயேசு. என் ஞானம் அல்ல, என் கல்வி அல்ல, எனக்காக ரத்தம் சிந்தின அவரே. அதனால தான் சொல்றாரு 10வது வசனத்தில், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டே குப்பையா என்ற அவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் ரொம்ப யோசிக்கிறதே, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அவர் எப்படி எழுந்தார், அவர் எப்படி சிலுவையை ஜெயித்தார், நான் எப்படி எழும்புவேன், என்ன செஞ்சா எழும்புவேன், நான் செத்தால் பரலோகம் போவேனா, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நான் போய் நிற்பேனா, அதை அறிகிறதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப பவுல் கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்வது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போல நான் உயிர்த்தெழுவதற்கு என்ன வழி என்பதை தேடினார். அதற்காக படிப்பை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, மேன்மையை பார்க்கல, தனக்கு இருந்த ஆஸ்திகளை பார்க்கல, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி கிறிஸ்துவுக்காக அவர் சொல்றார் பாருங்க 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை தொடருகிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் எதுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போனீங்கன்னு வாசல்ல ஒருத்தர் போகும்போது கேட்கிறார், இன்னைக்கு எதுக்காக சர்ச்சுக்கு போனீங்க அப்படி, நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் சொல்வீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா எங்க போகணும், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவோமா? என்ன பதில் சொல்லுவோம்? நம்மகிட்ட என்ன பதில்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. திடீர்னு இப்படி ஒருத்தர் கேட்கிறார், இன்னைக்கு எதற்காக சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு ஒரு மைக்கை வச்சுட்டு ஒரு டிவி ரிப்போர்ட்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறார், என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நான் கிறிஸ்துவை அறிந்திருந்தவனானால் நான் சொல்லுவோம், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், அந்த ஆண்டவர் ஆராதிக்க வந்தேன் அப்படின்னு. அவரை அறிகிற அறிவு இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? பதிலே தெரியாது, பதிலே தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது, திணறுவோம். ஏன்? நம்ம எதுக்கு வந்தோம்னு கேட்டாலே நமக்கே தோணுது இல்ல, எதுக்கு வந்தோம் இன்னைக்கு எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எதுக்கு இன்னைக்கு வந்து சபையில ஆராதிக்கிறோம், ஏன் ஆராதிக்கிறோம்? ஒன்னே ஒண்ணுதான், அவரை அறிகிற அறிவு. என்ன அறிவு தெரியுமா? என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், பாவத்தில் கடந்து என்னை தூக்கி எடுத்தார், உலகத்தில் கடந்து என்னை ரட்சித்தார், நான் கூப்பிடும் போது எனக்கு பதில் தருகிறார், நான் கண்ணீர் வடிக்கும் போது எனக்கு உதவி செய்கிறார், அவரை தேடியாக்கும் நான் வந்திருக்கிறேன். அதுதான் அவரை அறிகிற, சொல்லுங்க, அறிவு. அப்ப வெறுமை எங்க வருதோ அது என்ன செய்ய விடாது தெரியுமா? அவரை அறிய விடாது, அவரை அறிய விடாது. ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணால நம்பிக்கை வராது, ஆராதிப்போம், ஆராதிச்சால நம்பிக்கை வராது. சர்ச்சுக்குள்ள இருக்க வரைக்கும் நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்ல வசனத்தை வாசிப்போம், ஆமேன்னு சொல்லுவோம். வெளியே போனதுக்கு அப்புறம் எங்க மாற போகுது, எங்க நடக்க போகுது, ஏதோ நடக்குது, போறது போல போகுது, வார்த்தையெல்லாம் அவிவிசுவாசமாவே இருக்குது. ஏன்? வெறுமை உள்ள இருக்கிறதுனால யாரை அறிய விடல, தேவனை என்ன செய்ய விடல, அறிய விடல. இந்த கால வேளையில கர்த்தத்தை சொல்லணும், உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரு ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும். அவர் தகன பலியை பார்க்கிலும் அவரை அறிகிற அறிவையே விரும்புகிறார். என் ஜெபத்தை பார்க்கிலும் உபவாசத்தை பார்க்கிலும் அவரை அறிகிற அறிவை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என் பிரயாசத்தை அல்ல, அவரை அறிகிற அறிவு. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள்கிட்ட வீரமா பிரசங்கம் பண்ணிட்டு சாயந்தரம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எனக்கு இப்படிலாம் தேவை இருக்குது, இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன், இப்படிலாம் எனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயோ பாவம், பாஸ்துக்கே இவ்வளோ பிரச்சனைன்னு. ஆனால் சாத்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவன் நம்ம ஆளு. ஏன் நம்ம ஆளு? இவன் என்ன பிரசங்கிச்சாலும், என்ன ஆராதிச்சாலும், என்ன ஊழியம் செஞ்சாலும் இவன் இருதயம் இப்படி தான் இருக்குது, வெறுமை. அப்படின்னா என்ன? தேவனை அறிகிற அறிவு. புரியுதா உங்களுக்கு? பிரசங்கிக்கிற நான் வசனத்தை நம்பாமல், பிரசங்கிக்கிற நான் வசனத்தை விசுவாசியாமல், இந்த வசனத்தை எனக்கென்று ஏற்றுக்கொள்ளாமல் நான் இருப்பேனாகில் நான் பண்ற பிரசங்கம் அப்படியே வீணானது. ஏன்? என்னையே மாத்தலையே, எனக்குள்ளே நம்பிக்கை உருவாகலையே, எனக்குள்ளே விசுவாசம் வரலையே. இப்ப பிரசங்கிக்கிற நான் என்ன திரும்ப சொல்லணும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என்னை நடத்துவார், என் கூட இருப்பார். சூழ்நிலைகள் 1000 ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். என் வாயிலிருந்து
வரப்போற வார்த்தை அப்படி இருக்குமானால் சாத்தான் பயப்படுவான். என் ஜெபத்தை கண்டல்ல சாத்தான் பயப்படுவது அவரை அறிகிற அறிவை கண்டாக்கும். அதனாலதான் சாத்தான் ஜனங்களுக்குள் வெறுமையை விதைக்கும் போது அறிவில்லாமையை விதைக்கிறான். அவரை அறிகிற அறிவை பிடுங்கி விடுகிறான். அவரை மட்டும் அறிஞ்சிட்டா நம்ம சொல்லுவோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவன காத்தாயா. என்னை மரணம் ஒண்ணு செய்யாது, பாதாள ஒண்ணு செய்யாது, வியாதி ஒண்ணு செய்யாது, போராட்டங்கள் ஒண்ணு செய்யாது. என்னை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவர். ஆமென். அது அவரை அறிகிற அறிவு. அதான் வெறுமை எங்க இருக்கோ அங்க அறிவில்லாமையை சாத்தான் விதைக்கிறான். அப்போ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வெறுமையை மாற்றணும், என் அறிவில்லாமையை நீக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப வெறுமை இருக்கும் இடத்தில் ஃபர்ஸ்ட் இருள் இருக்கும். இருள் இருந்தா என்னெல்லாம் இருக்கும்? இருள் இருந்தா என்னெல்லாம் இருக்கும்? கொள்ளை நோய், கல்லறையின் வாழ்க்கை, அடுத்து நோக்கத்தை இழந்த ஜீவியம் கண்டிப்பா இருக்கும். இந்த இருளை மாற்றுவதற்கு ஒரே வழி ஆவியானவர் அசைவாடணும். 2, வெறுமை இருக்கும் இடத்தில் அறிவில்லாமை இருக்கும். அறிவில்லாமை சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். தேவன் எதிர்பார்ப்பது அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு வீட்டுக்குள்ள கிருபையும் சமாதானத்தையும் உண்டாக்கும். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வல்லமையை உண்டாக்கும். அந்த வல்லமை ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான யாவற்றையும் நமக்கு போதிக்கும். அப்போ அவரை அறிகிற அறிவு தேவை. 3ஆவதாக, வெறுமை என்கிறது சாத்தான் குடியிருக்க ஏற்ற இடம். வெறுமை என்பது சாத்தான் குடியிருக்க ஏற்ற இடம். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 விஷயத்துலையும் நம்ம இன்னும் இருக்கிறோம், இருளுக்குள்ள இருக்கிறோம், இன்னும் அவரை அறிகிற அறிவில்லை, இருதயம் வெறுமையாவே இருக்குன்னா அடுத்து ரொம்ப முக்கியம், சாத்தானுக்கு அது ரொம்ப ஏற்ற இடம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 இருந்து 45 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 இருந்து 45 வரைக்கும். வசனத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது எங்க அலைந்து தெரியுமா? வறண்ட நிலத்தில் இளைப்பாறுதலை தேடும், அடுத்த ஒரு ஆளை தேடும். ஒரு வீட்டில் வர்றோம், நம்ம ஜோம் பண்ணுறோம், ஒரு வியாதிக்காகவோ ஒரு பலவீனத்துக்காகவோ ஒரு போராட்டத்துக்காக ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ண உடனே அதற்கு காரணமாக இருந்த அசுத்தாவி வெளியேறுகிறார். அந்த அசுத்தாவை வெளியேறி என்ன செய்கிறதுனா, அந்த வீட்டை விட்டு வெளியேறி வறண்ட நிலங்களில் அலைந்து தெரியும். வேற ஏதாவது வீடு கிடைக்குமா, வேற ஏதாவது மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய முடியுமா அப்படின்னு அலைந்து தெரியும். அப்படி அலைந்து தெரிந்து அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் வழி இல்லை. சரி, நம்ம விட்டு வந்த வீட்டுக்கே திரும்ப போய் பார்ப்போம்னு சொல்லி ஒரு 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப வரும்போ வீடு நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு, வீடு நல்லா பெருக்கப்பட்டிருக்கு. என்ன ஜோம் பண்ணி பரிசுத்தாவி நிறைவில் ஆராதிச்ச உடனே ஆவியானவர் எல்லாத்தையும் கழுவி என்ன செஞ்சிட்டார்? சுத்தப்படுத்திட்டார். வீடு சுத்தமா இருக்கு, ஆனா வீடு வெறுமையா இருக்கு. வீடு சுத்தமா இருக்கு, ஆனா வீடு எப்படி இருக்கு? சொல்லுங்க. வீடு சுத்தமா இருக்கு, ஆனா வீடு எப்படி இருக்குது? வெறுமையா இருக்கு. உடனே அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, டைரக்டா உள்ள வரல, நேர போய் தன்னை விட இன்னும் பொல்லாப்பு செய்கிற 7 பேரை என்ன செய்கிறது? கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள் வருகிறார். ஏன் தன்னை விட 7 பொல்லாதவையை கூட்டு வருது? ஏன்னா தன்னை ஈஸியா துரத்திட்டாங்கல்ல, ஜோம் பண்ணி என்ன செஞ்சுட்டான்? துரத்திட்டான். இனி இதை விட பாலாக்கணும். ஏன்னா வீடு வெறுமையா இருக்கு. இது உட்கார்ந்து இருந்த அந்த சிங்காசனம் அப்படியே இருக்குது அங்க.
இது இருந்த இடம் எம்டியா காலியா கிடக்குது. அதனால அது யோசிக்குது, இன்னொரு 7 பேரை கூட்டு வருவோம். கூட்டு வந்து அந்த மனுஷனுக்குள் குடியிருக்கும். விளைவு அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாகும். அதிக கேடுள்ளதாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஆராதிச்சீங்க, வசனத்தை கேட்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. போகும்போது பாஸ்டர்ட்டையும் ஜெபம் பண்ணிட்டு விடுதலையோடு போனீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையோடு அனுப்பினார். வீட்டுக்கு போனீங்க, ஆவியானவர் பார்த்தார், இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுவான், கேட்ட வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுவான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நிரப்புவோம் அப்படின்னு காத்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணு உணர்த்தி பார்த்தார், நம்ம ஜெபம் பண்ணல. திங்கட்கிழமை காலையிலேயாவது கர்த்தர் பார்த்தார், இன்னைக்கு அதில் போய் ஜெபம் பண்ணுவான், ஆராதிப்பான், நேற்று விடுதலை கொடுத்தோம், அந்த விடுதலை இன்னும் வளருவான் அப்படின்னு நினைச்சவர் காத்திருந்தார். நம்ம ஜெபம் பண்ணல. திங்கள் ராத்திரி, செவ்வாய் பகல், செவ்வாய் ராத்திரின்னு காத்திருந்தார். நம்ம ஜெபம் பண்ணல. விட்டாச்சுன்னா புதன் காலையில விட்டுட்டு போன பிசாசு திரும்ப என்ன செய்யும்? விட்டுட்டு போன பிசாசு திரும்ப என்ன செய்கிறது? வருது. அது வந்து பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள பலிபீடம் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள அது வெளியே போச்சுன்னா கண்டிப்பா உள்ள என்ன கொண்டு வரணும்? பலிபீடத்தை என்ன கொண்டு வரணும்? நான் அடிக்கடி சொல்றேங்க இல்லையா, செல்போன் பார்க்க கூடாதுன்னு தீர்மானிச்சா செல்போன் பார்க்காம இருக்கிறதுக்கு வேற வழி என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இந்த 1 மணி நேரம் செல்போன் பார்க்குறேன், 2 மணி நேரம் செல்போன் பார்க்குறேன், அல்லது இந்த ரூம்குள்ள உட்காந்தா செல்போன் பார்க்குறேன்னா இனி செல்லு பார்க்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சா அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ரூம்குள்ள என்ன செய்யக்கூடாது? இந்த ரூம் தான் பிரச்சனை. இந்த ரூம்குள்ள இருந்தா செல்லு பார்க்க அப்படின்னா அடுத்த நேரம் செல்லு பார்க்க மாட்டேன்னு தீர்மானிச்சா அந்த ரூமை விட்டு வெளியே வரணும், பொதுவா உட்காரணும், எல்லாரோட பேசணும், செல்ல தொடக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் எதை ஜெயிக்க முடியும்? செல்ல ஜெயிக்க முடியும். செல்லு தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே ரூம்குள்ள அடைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு நேரத்துக்கு ஓடும்? ஓட திரும்ப எங்க தான் போக வேண்டியிருக்கும். எனக்கு இந்த பழக்கம் என்னை விட்டு மாறணும் அப்படின்னு தீர்மானிச்சா அந்த பழக்கம் இல்லாதவர்களோடு பழகணும். போயிட்டு திரும்பவும் அதே ஃப்ரெண்டோட அதே ஆட்களோட அவங்களோட தோல் கோர்த்து இருந்தா நீங்க என்னத்தை விட்டாலும் திரும்ப என்ன செய்யும் இல்லையா? தொத்திக்கும். அப்போ நல்லா கவனிங்க, பிசாசை வெளியே அனுப்பியாச்சு, போராட்டத்தை வெளியே அனுப்பியாச்சு. சர்ச்சைக்கு வந்தோம், நல்லா ஜெபம் பண்ணோம், ஆராதனை எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப விடுதலையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒரு மன திருப்தியோட வந்தேன். ரைட்டு, சூப்பர். அத ராத்திரியே அதை கட்டி எழுப்பி இருந்திருக்கணும். கேட்ட வசனத்தை வச்சு அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து ஒரு புது பலிபீடத்தை என்ன செஞ்சிருக்கணும்? உருவாக்கி இருந்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை தந்தீரே, எனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா பரிசுத்த ஆவி இறங்கி உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்க ஆரம்பிச்சிருப்பார். உங்களை பலப்படுத்தி இன்னும் வசனங்களை சொல்லி கொடுத்து இன்னும் வார்த்தைகளை உணர்த்தி ஜெபிக்க வச்சிருப்பார். அப்ப செவ்வாய் புதன் வியாழன் நீங்க ஜெபிக்க 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 அனலாக்கி இருப்பார். சாத்தா வந்து எட்டி பார்க்கும்போ அத்தி இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்? பலிபீடம் பற்றி எரியுது. அதனால இந்த வீட்டுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு வந்த வழியாவே என்ன செஞ்சிருவான்? நம்ம நல்லா ஜோடிச்சு வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சுட்டு வெறுமையா விட்டா அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் குடியிருப்பான். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் விடுவிக்காம இல்ல, ஆண்டவர் ஜெயம் தராம இல்ல, ஆனால் நாம் வெறுமையை சந்திக்கிறோம், வெறுமைக்கு இடம் கொடுக்கிறோம், வெறுமையாவே இருக்கிறோம். ஏன் ஜோமன்ல ஜோமன்ல, ஏன் பாட்டு பாடல பாட்டு பாடல, ஏன் ஆராதிக்கல ஆராதிக்கல, முடியல, ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் துரத்தினவைகள் உங்களை தேடி வருது என்பதை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இயேசு சொல்றாரு, அது வரும். தன்னை விட பொல்லாத 7 பேர் என்ன செஞ்சுட்டு வரும்? கூட்டிட்டு வரும். கவனமாறு கவனமாறு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் இருந்து பிசாசை துரத்தினார். அவன்கிட்ட இருந்து ஒரு 3 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 5:15. இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் நம்பர் 1 வஸ்திரம் தரித்து, 2 உட்கார்ந்து, 3 புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அடுத்து 19ஆம் வசனம் 4வது, நீ உன் இனத்தரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. 4 காரியம் இருக்கு. 1 வஸ்திரம், 2 உட்கார்ந்திருந்தான், 3 புத்தி தெளிந்திருந்தது, 4வது அறிவிக்கும்படி சொன்னார். ஏன் இந்த 4 எங்க சொன்னார்? இவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சு. இவனுக்குள்ள எத்தனை பிசாசு? லேகியோன்கிறது 6000 அப்படின்னு அர்த்தம். 6000 பேர் குடியிருந்தாவ. இவன் விட்டு போக மாட்டேன்னுச்சு.
இந்த எல்லையை விட்டே போக மாட்டேன்னு இந்த பிசாசு. அப்போ இயேசு துரத்தும் போது அந்த பிசாசு சொல்லுச்சு, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க, அங்க போறேன் அப்படின்னு. அப்ப இயேசு பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பி விட்டார். அவைகள்லாம் கடலில் விழுந்து மாண்டு போயின. அப்படின்னா பன்னி செத்துருச்சு, ஆவி சாகல. ஆவி எங்கதான் இருக்குது? அந்த தெக்கப்போலியா எல்லைக்குள்ளதான் உலாவிட்டே இருக்குது ஆவிகள். 6000 பிசாசு, லேகியோன். இப்ப இயேசு சொன்ன கான்செப்டுக்கே வருவோமே. பிசாசு வறண்ட நிலங்களில் அலைந்து திரிந்து அவைகளுக்கு தங்க இடமில்லாததனால் திரும்ப என்ன செய்யும்? அப்ப இந்த 6000 வெறும் ஜோடி போட்டு திரும்ப என்ன செய்வாவ? இவனை தேடி வருவாவ. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம். இதுவரைக்கும் வஸ்திரத்தை உடுத்தினதே கிடையாது, நிர்வாணியா கிடந்தான். இன்னைக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். 2, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஜெபிக்கும்படி ஜெப வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறார். பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை விட்டுட்டேன்னா இனி பிசாசு மேற்கொள்ளும், அதனால உட்கார்ந்து ஒரு ஜெப லைஃபை கற்றுக் கொடுக்கிறார். 3, புத்தி தெளிந்திருந்தது. எது தெளிந்திருந்தது? பேசுங்க, எது தெளிந்திருந்தது? புத்தி தெளியணும்னா பரிசுத்தாவின் நிறைவு தேவை. பரிசுத்தாவியானவர் யாருக்குள் இறங்குகிறாரோ அவன் புத்தியை கத்த தெளிய வைக்கிறார், இல்லையா? பரிசுத்தாவியானவர் தான் நேர்வழியா நடத்துகிறவர், புரிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறவர். புத்தி ஏன் தெளிவிக்கணும்? புத்தி தெளிவாயிட்டுனா அவரை அறிகிற அறிவு வரும். புத்தி தெளிவாயிட்டுனா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தோணும். நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி தெளிவாயிற்று. அவன் சொல்றான், அவரே உன்னதங்களில் ராஜா, அவரே ராஜாதி ராஜா. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் என்ன சொன்னான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்ச தன் வாழ்க்கையை அறிந்தான். எப்ப புத்தி தெளியுதோ அப்ப அவன் ஆண்டவரை அறிகிறான், தன்னை அறிகிறான், கர்த்தரோடு இணைகிறான். 4, நீ பெற்ற நன்மையை ஒருத்தமிடாம சொல்லு, போய் அறிவி, எல்லாத்துக்கும் சொல்லு. ஏன் சொல்ல சொன்னார்? அறிக்கையிட அறிக்கையிட அறிக்கையிட. அந்த அறிக்கை அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும், இன்னும் பலனாக்கும். அவன் சொல்ல சொல்ல கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் உதவினார். இப்படி சொல்ல 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 அவன் வாழ்க்கையில பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். இப்ப சாத்தான் வந்து எட்டி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள வஸ்திரம் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள ஜெப பலிபீடம் இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ள புத்தி தெளிந்த அனுபவம் இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ள வசனம் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவன் ஒருத்தனை விட மாட்டேங்கிறான். பார்க்கிற எல்லாத்தையும் சொல்றான், இயேசுவை சொஸ்தப்படுத்தினார், இயேசு சொஸ்தப்படுத்தினார், இயேசு சொஸ்தப்படுத்தினார். இந்த ஊருக்குள்ள இயேசுவையே வரவிடல. தெக்கப்போலியா நாடு, தெக்கப்போலியா நாட்டுக்குள் 10 பட்டணம் இருக்கிறது. 10 என்கிற வார்த்தை தான் தெக்கப்போலி. இந்த தெக்கப்போலிங்கிற நாட்டுக்குள்ள 10 பட்டணம் இருக்கு. இயேசு இந்த ஊருக்கு ஊழியத்துக்கே வரல. ஆனா தெக்கப்போலியா நாட்டில் இருக்கிற 10 பட்டணங்களையும் அசைத்த ஒரு மனிதன் இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன். கர்த்தர் இவனை கொண்டு அந்த தெக்கப்போலியா எல்லைகளை அசைத்தார். இயேசுவை அறிந்து கொள்ளும்படி இந்த பட்டணங்களுக்கு கர்த்தர் உதவினார். பாருங்க, 6000 பேரை துரத்திருக்கிறார். இது போயிட்டு தன்னை விட 7 பொல்லாதவரை வேற கூட்டு வரும்னு வசனம் சொல்லுது. ஆனா அந்த எல்லைக்குள்ள ஒருத்தனை விட்டுட்டு கர்த்தர் போகிறார் என்றால் அவன் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் அவ்வளவு பெருசு. அதான் சொல்றேன், கிளீன் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அடுத்து அதை நிரப்பணும். கிளீன் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும்? நிரப்பணும். நிரப்பாம விட்டுட்டா வெறுமை சாத்தான் தங்குகிற இடமாகும். கால வேளைகளை ஜோமன்னா போதாதையா, ஆண்டவர் ஆராதிச்சா போதாதம்மா, விடுதலைக்காய் ஜெபித்தால் போதாது, சுகம் கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது, வியாதி மாறிடுச்சு நினைச்சு விட்டுறக்கூடாது, என் வீட்டுக்குள்ள இப்ப கொஞ்சம் நல்லா இருக்க நினைச்சு விட்டுறக்கூடாது. நீங்க ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்க பிசாசு வருகிறான். நீங்கள் சுத்தமா இருக்கிறதை காண பிசாசு வருகிறான். இப்ப நேர்வழியா வர மாட்டான், வேற 7 பேரோட வருகிறான். அது 7 பேரும் பொல்லாதவர்கள், தந்திரசாலிகள், தந்திரமாய் உள்ளே நுழைவார்கள். அப்போ தந்திரமாய் உள்ளே நுழைகிறவனை தப்புவிக்க வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட்ட உடனே வீட்டுக்குள்ள பலிபீடத்தை கட்டி எழுப்பணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கட்டி எழுப்பணும், ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து பழகணும், வசனங்களை வாசிக்கணும், அவரை அறிகிற அறிவில் வளரணும், இருளின் அதிகாரங்களை ஜெயமெடுக்கணும், ஆவில நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தர் கர்த்தர்
கர்த்தர் என்று அவரை அறிக்கையிடணும், அவர் செய்த நன்மைகளை அறிக்கையிடணும், அவருடைய சுகத்தை அறிக்கையிடணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்துவோமானால் வீடு பிஸியாவே இருக்கும், வீடு மகிமையா நிரம்பி இருக்கும், வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். அப்படி நிரப்பப்பட்ட வீட்டுக்குள் சாத்தான் நுழைய முடியாது, சாத்தானால் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் அந்த வீட்டை அவர் ஆளுகை செய்வார், அந்த வீட்டை அவர் மூடி இருப்பார், அந்த வீட்டுக்குள்ள அவர் உலாவுவார். அவர் உலாவும் போது அவருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. நான் சொல்றது புரிந்துக்கோங்க. இளையகுமாரன் திரும்பி வந்தபோது அந்த வீட்டுக்குள்ள வந்தபடியே தகப்பன் விட்டிருந்தா மூத்த குமாரனை இவனை வேலைக்காரனை விட மோசமா நடத்திருப்பான். அங்கிருந்த வேலைக்காரன் ஒருத்தன் கூட மதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இவன் ராஜாவின் குமாரனா இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்தவன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். ராஜ மேன்மையோ ஒண்ணு மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா ஒரு புழு பூச்சு கூட அவனை மதிச்சிருக்காது. ஆனா தகப்பன் திரும்பி வந்தவன் நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல பாதரட்சை கொடுத்தார், ரொம்ப முக்கியமானது முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? மூத்தவன் எந்த லேண்ட வாங்கினாலும் எந்த லேண்ட வித்தாலும் இவனுடைய சிக்னேச்சர் இல்லாம அதை விற்க முடியாத அளவுக்கு இவனை தகப்பன் அதிகாரப்படுத்தினார். புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு பேரு தான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போ நம்மளை பலப்படுத்தி நிரப்புவது. வஸ்திரத்தினால, பாதரட்சையினால, மோதிரத்தினால. இந்த மூணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வந்தாச்சுல, வீட்டுக்கு வந்தாச்சுல, கூலிக்காரன் ஒருத்தரா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி மாட்டு கொட்டாயில போய் உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் நினைச்சிருப்பான் இதுக்கு பண்ணி கூடமே பரவாயில்லன்னு. இல்லையா? இதுக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், இதுக்கு ஆண்டவர் ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம அநேகர் சொல்றோம்லவா, ஏன் தான் ரட்சிக்கப்பட்டமோ, ஏன் தான் கர்த்தரை அறிந்து கொண்டமோ, இதற்கு அங்கே இருந்திருக்கலாம், இதுக்கு அதுவே பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்றோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் அறிஞ்சிட்டோம். ஆனா அறிஞ்ச பிறகு வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்திட்டு வெறுமையா விட்டுருக்கோம். வீட்டை கட்டி ஒண்ணு குடியிருக்கணும், வாடகைக்கு விடணும். நம்ம குடியிருக்கலனா வேற ஒருத்தர் வந்து என்ன செய்வான்? வாடகைக்கு இருப்பான். அவனும் இருக்கப்படாதுன்னு நினைச்சேன்னா பூச்சியும் பல்லியும் பாம்பும் பாம்புராணியும் உள்ள வந்து என்ன செய்யும்? குடியிருக்கும். நீங்க திறந்தாலே உங்களை காயப்படுத்தும், அந்த வீட்டை திறந்தாலே உங்களை சீண்டும், அங்க எல்லாம் குடியிருக்கும். ஒண்ணு நம்ம இருக்கணும், இல்லைங்க நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தரையாவது இருக்க விடணும். நீங்க ரெண்டையும் செய்யலன்னா அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் உலாவ ஆரம்பிச்சிருவான். புரியுதா? இப்ப புரியுதா? வெறுமையின் அனுபவங்கள். வெறுமை என்கிறது ஏதோ சும்மா வெறுமையா இருக்க விட்டுற முடியாது. நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும், பிதாவே என் வெறுமையை மாற்றணும், என் வெறுமையை மாற்றணும், என் வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவணும், என் வீட்டுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணணும், என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் எழுந்தருளணும். நீங்க ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள இருக்கிற வெறுமைகள் விலகணும். ஒன்று சொல்லட்டுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பலம் உள்ளவனை கர்த்தர் வைத்திருப்பார், ஒரு பலம் உள்ளவனை வைத்திருப்பார். அந்த வீட்டில் 7 பேர் இருந்தா 6 பலவீனமா இருந்தாலும் 1 பலமா இருக்கும். ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும், கண்ணீர் வடிக்க முடியும், உபவாசிக்க முடியும், அழ முடியும். அந்த ஒன்றை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த ஒன்னு போராடணும், என் வீட்டுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வரணும். அந்த ஒன்னை தாண்டி சாத்தானால பிரவேசிக்க முடியாது. பலமுள்ள ஒருவனை தாண்டி பிசாசால அந்த வீட்டை மேற்கொள்ளவே முடியாது. பலமுள்ள ஒருவன் தேவ சமூகத்தில் நிற்க 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 அது போதும். அவனை தாண்டி சாத்தானால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. பலமுள்ளவன் சாத்தானை மேற்கொள்ளுவான், பலமுள்ளவன் சாத்தானின் கிரியைகளை அழிப்பான். அவனுக்குள் இருக்கிற தேவ அறிவு, அவனுக்குள் இருக்கிற ஜெபம், அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் சாத்தானின் கிரியைகளை தகர்த்து போடும். பலமுள்ள ஒருவனாய், பலமுள்ள ஒருவனாய் ஆண்டவருக்கு தேவை பலமுள்ள ஒருவன், பலமுள்ள ஒருவன், ஒரு வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஒருவன், ஆராதிக்கிற ஒருவன், கர்த்தருக்காய் வாழணுங்கிற வைராக்கியமுள்ள ஒருவன். ஒருவன் இருந்தால் போதும், அந்த வீடு ஜோடிக்கப்படும், அந்த வீடு பராமரிக்கப்படும், அந்த வீட்டுக்குள்ள பலிபீடம் பற்றி எரியும், அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள் நிறைவா இருக்கும். ஒருவன் நிமித்தம்,
ஒருவன் நிமித்தம். ஆவியானவர் இந்த கால வேளையிலே வெறுமையை மாற்ற ஒருவனை தேடுகிறார். என் வீட்டுக்குள்ள வெறுமையை மாற்ற ஒருவனை, குடும்பத்துக்குள் ஒருவனை, வீட்டுக்குள் ஒருவனை, கோத்திரத்தில் ஒருவனை தேடுகிறார். ஒருவன் எழும்பினார், அந்த குடும்பமே வெளிச்சத்தில் நடக்கும். வெளிச்சத்தில் நடக்கும். ஆபிரகாம் என்ற ஒருவன், ஈசாக்கு என்ற ஒருவன், யாக்கோபு என்ற ஒருவன், யோசேப்பு என்ற ஒருவன், மோசே என்ற ஒருவன். வாசித்து பாருங்க. ஒருவன் நிமித்தம் தேவன் செய்த கிரியைகள் பயங்கரங்கள். எங்க கர்த்தர்ட்டே போய் மோசே சொல்றான், என்னை தாண்டி அவனை போய் தொடு பார்க்கலாம். 6 லட்சம் புருஷர்கள், 25 லட்சம் ஜனங்கள், ஒத்த மனுஷன் சொல்றான், என்னை தொட்டுட்டு அவனை தொடுங்க, என்னை அழிச்சிட்டு அவனை தொடுங்க, என் பேரை கிறுக்கிட்டு அவனை தொடுங்க. இந்த கால வேளையில பலமுள்ள ஒருவன் பரலோகத்தையே நிறுத்துவான் என்றால் என் பாதாளம் மாத்திரம். பலமுள்ள ஒருவன் ஆண்டவரையே நிறுத்துவான் என்றால் பாதாளத்தின் வல்லமைகள் மாத்திரம். பலமுள்ளவன் சகலவற்றையும் ஜெயம் எடுப்பான். பலமுள்ளவன் ஜெபிக்கிற ஒருவன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஒருவன் வந்து நின்றான். அவன் காட்டின தூபம் அதை தாண்டி வாதை பரவல, அதை தாண்டி வாதையால செயல்படவும் முடியல. அவர் செயல்பட்டார். பலமுள்ள ஒருவன். திரும்ப சொல்றேன், மகிமையை சுமக்கிற ஒருவன் வீட்டுக்குள்ள தேவை. வெறுமையை உடைத்தறிய ஒருத்தன் தேவை. தேவனை அறிகிற அறிவை விதைக்க ஒருவன் தேவை. 6 பேர் சொல்லலாம் ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யலன்னு, ஆனா பலமுள்ளவன் சொல்லணும் கர்த்தர் தான் நம்மளை வாழ வைக்கிறார் என்று. அந்த ஒரு வார்த்தை சாத்தானை தகர்த்தறியும். ஹல்லேலூயா. தாவீதுக்குள் இருந்த மகிமை, தாவீது என்கிற ஒருவனுக்குள் இருந்த பலன் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரையும் பாதுகாக்கத்தக்கதாய் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தது. யோசேப்பு என்கிற ஒருவனுக்குள் இருந்த கிருபை 75 பேர்கள் தன் குடும்பத்தை பராமரிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்தது. ஜெபிக்கிற ஒருவன், ஆராதிக்கிற ஒருவன், உபவாசிக்கிற ஒருவன், அபிஷேகத்தில் நிரம்புற ஒருவன், வெறுமையை உடைத்தறிகிற அந்த ஒருவன் தேவ சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை விதைக்கிறவன். ஒருவன் நிமித்தம் ஒருவன் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தேடுவது ஒருவனை, விளக்கேற்றுகிற அந்த ஒருவனை, வீட்டுக்குள்ள ஜெப ஆவியை தூண்டி விடுகிற அந்த ஒருவனை. ஒரே ஒரு தீக்குச்சி தான் அவ்வளவு பெரிய காட்டையே கொளுத்தும் என்றார். அந்த ஒரு தீக்குச்சி நானா இருக்கணும், அந்த ஒரு தீக்குச்சி நீங்களா இருக்கணும். அவர் கொளுத்தும் போ பற்றி எறியணும். அவர் கையில் எடுக்கும் போ வீட்டை மகிமையாய் மாற்றுற வெளிச்சமா இருக்கணும். அவர் தேடுகிற அந்த ஒருவன் நாம இருக்கணும். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், பெரியவங்க, முதியவங்க, நீங்க யாரா வேணா இருங்க. உங்க வீட்டை மகிமைப்படுத்துகிறவனாய் மாத்திரம் வாழ பிரயாசப்படுங்கள். உங்க வீட்டை எழுப்பி விடுகிறவனாயிருங்கள். அப்படி இருப்போமானால் பலவீனனையும் தூக்கி சுமக்கலாம். பலவீனனுக்காக போராடலாம். பலவீனனையும் ஆமே தேவ பிரசனத்தில் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆண்டவர் நல்லவர். ஒருவனை கத்த நிறுத்தினார், தெக்கபோலியா தேசத்தை அசைக்க. ஒருவனை, இயேசு கூட அங்க இல்லை. ஒருவன் இந்த கால வேளையில வெறுமை இருக்கு, இல்லாம இல்ல, ஆனா உடைக்க ஒருவனால் முடியும். வெறுமை இருக்கு, இல்லாமலாம் இல்லை, அதை அசைக்க ஒருவனால முடியும். அபிஷேகம் உள்ள ஒருவன். லூக்கா சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், 21வது வசனம், 22வது வசனத்தை பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும்
அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாக ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். வார்த்தை புரியுதா? பலமுள்ள ஒருவன் தன் அரண்மனையை பாதுகாக்கிறான். அவன் பாதுகாக்கும் போது அரண்மனை பத்திரமா இருக்கும். அந்த பலமுள்ளவன் நினைச்சான், என்னை விட பலசாலி யாரும் கிடையாது, என்னை விட பலமுள்ளவன் யாரும் கிடையாது, யாரும் என் கையிலிருந்து தேசத்தை பறிக்க முடியாது, யாரும் என் கையிலிருந்து அரண்மனையை பிடிக்க முடியாது என்று ஒருவன் நினைத்தான். ஆனா வசனம் சொல்லுது, அவனிலும் அதிக பலவான் ஒருவன் வந்து, அவனிலும் அதிக பலவான் அவன் நம்பி இருந்த நம்பிக்கையை உடைத்தான். கோலியாத்து நினைச்சான், என்ன தவிர யார், என்ன தாண்டி யார், எனக்கு ஈடு யார்? ஆனா புழு மாதிரி பூச்சி மாதிரி இருந்த ஒருவனை கொண்டு கர்த்தர் மலையவே சரித்தெடுத்தார். ஒரு சாதாரண தாவீதை கொண்டு, ஆடு மேய்க்கிறவனை கொண்டு கோலியாத்தின் ராஜ்யத்தையே கர்த்தர் தகர்த்தார் என்றார். பலமுள்ள ஒருவன், அபிஷேகமுள்ள ஒருவன், மகிமை சுமக்கிற ஒருவன், தேவ கிருபையில நிற்கிற ஒருவன், ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒருவன், கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஒருவன், அவன் நிமித்தம் ராஜ்யங்களையே தகர்ப்பார். சாத்தான் சொல்லலாம், என் எல்லைக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாதுன்னு. ஆனா அபிஷேகம் உள்ள ஒருவன் அவனை உடைப்பார். அபிஷேகம் உள்ள ஒருவன் அந்த சத்துருவின் நம்பிக்கையை தகர்ப்பார். அபிஷேகம் உள்ள ஒருவன், அபிஷேகம் உள்ள ஒருவன். இந்த காலவேளையில ஆவியானவர் தேடுவது ஏன் இதெல்லாம் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறார்னா, யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னது. பலமுள்ளவன் தட்டி எழுப்பப்படணும், பலமுள்ளவன் எழும்பணும், முன்ன நிற்க பலமுள்ளவன் எழும்பணும். யுத்தத்தில் எல்லாராலும் நிற்க முடியாது, ஆனா நிற்க பலமுள்ளவன் தட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் வைத்ததுதான் மகிமை. இந்த மகிமை அவன் நிற்க விரும்புகிறவனை பலப்படுத்தும், போராட விரும்புகிறவனை பலப்படுத்தும், வெறுமைகளை உடைத்தெறிய விரும்புகிறவனை அது பலப்படுத்தும், பலப்படுத்தும். இருளை ஜெயிச்சிடணும், தேவனை அறிகிற அறிவை அழிக்கிற வெறுமையை ஜெயிச்சிடணும். சாத்தான் குடியிருக்கிற இடமாய் அல்ல, தேவ மகிமை குடியிருக்கிற இடமாய் மாத்திரணும். வீட்டுக்குள்ள பள்ளிப்பிடங்களை உருவாக்கிறணும், வீட்டுக்குள்ள மகிமையை உருவாக்கிறணும், வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உருவாக்கிறணும், வீட்டுக்குள்ள தேவனுடைய கிருபையை உருவாக்கிறணும். கர்த்தருக்கு ஒரு இடத்தை உருவாக்கிறணும். உருவாக்கிட்டா மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் எதெல்லாம் வெறுமையாக்குனானோ அதெல்லாம் திரும்பி வர செய்ய மகிமையால முடியும், மகிமையால முடியும். இழந்ததை திரும்ப செய்யும், இழந்த நன்மை, இழந்த கிருபை, இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப செய்யும் தேவ மகிமை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த நல்ல கால வேளையில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதரபலப சந்தனா உடாதரமலஹத்திரே அதரகதுடமனம ஷெகெதிரே காவலஹதரமா உடபலமரியாந்திரே ரிகமனஹதரா. நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். வெறுமையை உடைக்க ஒரு பலமுள்ளவன் தேவை, வெறுமையை மாற்ற ஒரு பலமுள்ளவன் தேவை. காலாமா சந்தானா உடபலமா அதரகதுடாதரா. வெறுமையை ஜெயிக்க ஒரு பலமுள்ளவன் கர்த்தருக்கு போதும். கர்த்தரை நோக்கி பாருங்க பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். ஒரு பலமுள்ளவன் வெறுமைகளை தகர்த்தறிவான், ஒரு பலமுள்ளவன் வெறுமைகளை தகர்த்தறிவான். காபா பாதாரா உடாதாரா. சில இருளின் ஆதிக்கங்கள் இந்த பகல் விலகுவதாக, இந்த பகல் விலகுவதாக. இருளின் கிரியைகள், இருளின் அதிகாரங்கள் ரகத்துடமனமா அவுடபலவதரா. கல்லறையின் அனுபவங்களை விதைக்கிற இருளின் ஆதிக்கங்கள், மரித்த நிலைகளை விதைக்கிற இருளின் ஆதிக்கங்கள். ஜோமனுங்க பார்க்கலாம், ஜோமனுங்க பார்க்கலாம். நோக்கத்தை அழிக்கிற இருளின் ஆதிக்கங்கள் இந்த ராத்திரி காலவேளையில், இந்த காலவேளையில் கர்த்தர் உடைப்பாராக. ஆவியானவர் அவைகள் மேலெல்லாம் அசைவாடுவாராக, அசைவாடுவாராக. காபா பாதாரபா ரிகந்தானமா உடபலஹதுடா உடபலதரா அச்சரேமனதரா ரிகதுடாதரா. ஆவியானவர், ஆவியானவர் இந்த பகல், இந்த பகல்
அசைவாடுவாராக, அசைவாடுவாராக. காபாதாரா ரேகத்துடா இருளின் அதிகாரங்கள், இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. காபாதாரா ரீகந்தானா அதரகத்துடா அந்த கல்லறையின் அனுபவங்கள், கல்லறையின் அனுபவங்கள் இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும். காபாதாரா உடாதாரா ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். காமானாதாரா எழும்ப முடியாத அந்த ஆவிக்குரியவன் மேல பலத்த அபிஷேகம். காபாதாரா ஓராக்கா துடாதாரா அதரகனதாரா ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எழும்ப முடியலன்னு சொல்றீங்களா? பலத்த அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையில். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. காதாரா அதரகத்துடா ரிக்காமானாதாரா ஔடாதாரா ரேகத்துடாதாரா அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். அந்த அந்த மனுஷன் மேல ஒரு வஸ்திரம் இருந்தது, ஒரு வஸ்திரம் இருந்தது இந்த கால வேளையில். ஒரு வஸ்திரம், ஒரு வஸ்திரம், ஒரு வஸ்திரம். காபாபாதாரா அதரகத்துடா அதரகனதாரா இழந்த வஸ்திரம், இழந்த அபிஷேகத்தின் வஸ்திரம். காபாதாரா அதரகத்துடா இழந்த, இழந்த அந்த வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். காமானாதாரா ஒவ்வொருத்தர் மேலையும், ஒவ்வொருத்தர் மேலையும் அமர்வதாக, அமர்வதாக. காதாரா அதரகத்துடா ஔடாதாரா எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும். இழந்த வஸ்திரங்கள் இந்த பகல் வேளையில் திரும்ப வருவதாக. காலாவா சந்தானா உடாதாரா அதரகத்துடா காபாபாதாரா ரிகமானா ஹதாரா உடவாலவாதாரா ஓரவா சந்தேலே. நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. கர்த்தரை கேளுங்க, என் வெறுமை உடையட்டுன்னு கேளுங்க, என் வெறுமை உடையட்டுன்னு கேளுங்க. காபாபாதாரா உடவாலவாதாரா அதரகத்துடா இப்போ உடையட்டும், இப்போ உடையட்டும். கேளுங்க, கேளுங்க. என் வெறுமை, என் வெறுமை இப்போ உடைவதாக. காபாலாதாரா அதரகத்துடா ஆவியாண்ட அபிஷேகம், ஆவியாண்ட அபிஷேகம். காலாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா புத்தி தெளிகிறது, புத்தி தெளிகிறது, புத்தி தெளிகிறது. இந்த பகல் வேளையில் அவரை அறிகிற அறிவின் புத்தியை ஆவியானவர் வைப்பாராக. காபாதாரா ஔடாதாரா அதரகத்துடாதாரா விடாதீங்க, விடாதீங்க. ஜோமனனும் எல்லாம் போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். இனி சாத்தானின் குடியிருப்பாய் வீடு இருக்கக்கூடாது, வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஜோமனுங்க, ஜோமனுங்க. அவனுடைய எல்லா பலிபிடங்கள் இப்ப உடையட்டும். சாத்தானின் பலிபிடங்கள் இன்னைக்கு தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. காதாராமா அதரகத்துடா ஔடாதாரா சாத்தானின் பலிபிடங்கள் இந்த பகல் வேளையில் தகர்க்கப்படுவதாக. காபாலாதாரா உடாதாரா சாத்தான் அமர்ந்த அந்த சிங்காசனங்கள், அந்த சிங்காசனங்கள் இயேசுவின் நாமத்தினால காபாலாதாரா குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, வாழ்க்கையில சாத்தான் போட்ட எல்லா சிங்காசனங்கள் உடைவதாக. போதாது, போதாது, சத்தம் போதாது. அதரகத்துடா ஔடவலவதரா எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர்ட்ட கேளுங்க, கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் போட்ட எல்லா சிங்காசனங்கள் உன்னை அழிக்கும்படி, சாத்தான் போட்ட சிங்காசனங்கள் உன்னை வெறுமையாக்கும்படி, சாத்தான் போட்ட சிங்காசனங்கள் அதரகத்துடா ரிக்கமானதரா உன் பக்கத்தில் ஒருவரையும் நெருங்க விடாதபடி சாத்தான் போட்ட சில முத்திரைகள், சில முத்திரைகள் இப்ப உடைவதாக. காபாபாதாரா அதரகத்துடா ஔடாதாரா உன் மேல, உன் மேல சாத்தான் வைத்த சில சங்கிலியில் இப்ப இப்ப எறிவதாக. காலாதாரா உடவலவதாரா அதரகத்துடா ஆவிக்குரியவன் கண்டுபிடிக்க முடியாத அளவில் உன் மேல சாத்தான் வைத்த சில சில வல்லமைகள் இப்ப உடைவதாக. காதாராமா உடவலவதாரா தேவ மகிமை. காபாலாமா சந்தேனே. Hallelujah. காலாதாரமா ஷேகேரே. போதாது, ஜெபிக்கணும். போதாது, போதாது. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது, அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது. காமாமானாதார அதரகத்துடா அதரே உங்க குடும்பங்களுக்காக ஜெபியுங்க, குடும்பங்களுக்காக ஜெபியுங்க. இந்த கால வேளையில், இந்த கால வேளையில் காபாலாதாரா ஓ உங்களை மேற்கொண்ட அந்த தந்திரசாலியை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புவிக்கிறார், ஒப்புவிக்கிறார், ஒப்புவிக்கிறார். காபாதாராமா உன்னை மேற்கொண்ட அந்த தந்திரசாலியை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புவிக்கிறார். காபாலாதாரா சோமனு அபிஷேகம், ராம அபிஷேகம் அவைகள் மேல பாய்வதாக.
ரகாதாரா அதரகதுடா ரிகமனதரா அபிஷேகம் அவைகளை நிர்மூலமாக்குவதாக. Kabala, Udadara Mashekere, Udabala Bashantana, Adaraga Tudadara, Udabala Bodianturu. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக இந்த கால வேளையிலே கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல். ஓ இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வே. இருக்கின்றே இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, உங்க பிரசன்னமே. இருக்கிறே இருக்கிறே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். சொல்லுங்க. இருக்கிறே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க. ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதரமனம ஷக்கபலவதரா உடபலமௌடியாந்தராதரா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அபிஷேகமுள்ள ஒருவன் வெறுமைகளை ஜெயமெடுக்கிறான். அபிஷேகமுள்ள ஒருவன் பலவீனங்களை ஜெயமெடுக்கிறான். அபிஷேகமுள்ள ஒருவன் பலவானின் கையில் இருக்கிறதை கொள்ளையடிக்கிறான். அபிஷேகமுள்ள ஒருவனால் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அந்த அபிஷேகமுள்ள ஒருவனாய் கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக. கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக. அபிஷேகமுள்ள ஒருவனாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிதாவே ஸ்தோத்திரம். இந்த காலவேளைக்காய் நன்றி. மெய்யாகவே இந்த காலவேளையில் கர்த்தர் எங்கள் வெறுமைகளை நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் நடுவில் பலமாய் நீர் செயல்படுகிறதுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறது. எல்லா இருள்களை கர்த்தர் மாற்றுகிறீர். அறிவில்லாமைகளை கர்த்தர் மாற்றுகிறீர். சாத்தானின் குடியிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறீர். ஸ்தோத்திரா. நாங்கள் இன்னும் தேவ பலத்தில் ஓட, பெற்றுக்கொண்ட விடுதலையில் இன்னும் வளர பரிசுத்தாவியான கிருபைத்தார். உங்கள் அபிஷேகம் இன்னும் தேவை, இன்னும் மகிமை தேவை. எங்கள் மேலே நம்முடைய கிருபைகள் வெளிப்படுவதாக தொடர்ந்து ஆளுகை செய்யும், வழி நடத்தும். ஆண்டவரே, சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவர் மேலே கிருபை உண்டாகட்டும். தூரத்திலும் சமீபத்திலும் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை பார்க்குற படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மை நாளமோடும் தொடர்ந்து வாரம் முழுது நடக்கிற ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் நம்முடைய கிருபைகளை மூடி நடத்துவதாக தொடர்ந்து ஆசீர்வதியும். மகிமை பெருகட்டும். நீர் உயர்ந்தரும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.